கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, காகத்தை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு உணவு சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதெல்லாம் அதுகளுக்கு தெரியாது, களஞ்சியம் இல்லை. ஆனாலும் அந்த காகத்தை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக பிழைப்பூட்டுகிறார். டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, டெய்லி அதுக்கு இறை கிடைக்கிறது, அது சாப்பிட்டு சந்தோஷமாக பறந்து திரிகிறது. அப்போ நம்மளை கர்த்தர் அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். மனுஷர்களாகிய நாம் அவருடைய சாயலில் இருக்கிறோம். பறவைகளுக்கே அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்டை ஆண்டவர் கொடுத்துருக்கும்போது, அவர் பிழைப்பூட்டும் போது நம்மை அவர் போஷிப்பது பெரிய நிச்சயம் அல்லவா? நம்ம பறவைகளை பார்க்கிலும் எவ்வளோ விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நாம் இயேசுவின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்மளை எவ்வளவு நேசிப்பார். ஆம், என் மக கஷ்டப்படுவாளே, என் மகன் கஷ்டப்படுவானே என்று சொல்லி அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இயேசுவிடம் சொல்லுங்கள். என் மகள் என்னை தேட மாட்டாளா, என் மகன் என்னை தேட மாட்டானா என்று காத்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிற தேவன். நீங்கள் அவரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சாயலில் நாம் இருப்பதினால் பறவைகளை விட நாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். அதனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை பிழைப்பூட்டுவார். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவார், நமக்கு வேண்டிய உடையை தருவார், நம்மை வழி நடத்துவார், நமக்கு தேவையான ஞானத்தை தருவார், நமக்கு ஏற்ற வசதிகளை தருவார், நமக்கு வேலை தேவை என்றால் வேலையை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் விடுதலையை தருவார், நோயிலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் நோயிலிருந்து விடுதலையை தருவார், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை தருவார். நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவருடைய சாயலில் இருக்கிறோம். பறவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஆகவே கர்த்தர் நிச்சயம் நம்மை என்ன செய்வார்? போஷித்து காப்பாற்றி வழிநடத்துவார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை அவரிடத்தில் செலுத்துங்கள். அவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எல்லா வேதனைகளிலிருந்தும் உங்களை விடுவித்து சமாதானத்தோடு வாழ வழி செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த காலவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காகத்தை விட நாங்கள் விசேஷித்தவர்கள், பறவைகளை விட நாங்கள் விசேஷித்தவர்கள். அப்பா, உம்முடைய சாயலில் எங்களை படைத்திருக்கீங்க. எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்தித்து எங்களை வழிநடத்தப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.